முதன்மை செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் என்பது அரசு சொல்வதற்கெல்லாம் தலையாட்டும் அமைப்பாக இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் சீர்திருத்தம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு அரசமைப்பு சாசன அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இவ்வாறு தெரிவித்தனர். தேர்தல் ஆணையம் என்பது முழுமையும் சுயேட்சையான வெளிப்படையான அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும், பிரதமர் தொடர்பான விவகாரங்களில் முடிவெடுக்க வேண்டியிருந்தால் கூட அதை சுயமாக செய்யக்கூடியதாக அந்த அமைப்பு இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி KM ஜோசப் தலைமையிலான அமர்வு தெரிவித்தது. ஹிஜாபு நிறுவன மோசடி தொடர்பாக 21 இடங்களில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மலேசியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹிஜாபு நிறுவனம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 15 விழுக்காடு வட்டி தருவதாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோரிடம் பணம் வசூலித்துள்ளது. சுமார் 500 கோடி ரூபாய் வரை மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஏராளமானோர் அந்நிறுவனத்தின் மீது புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இடைத்தரகராக செயல்பட்ட நேரு என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் தலைமறைவாக உள்ள ஹிஜாபு குழுமத்தின் தலைவர் சவுந்தரராஜன், நிர்வாக இயக்குநர் அலெக்சாண்டர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஹிஜாபு நிறுவனத்துக்கு சொந்தமான 21 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ரசீதுகள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக ஆளுநர் ரவியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி புகார் அளித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ரவியை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், கோவை கார் வெடிப்பு விவகாரத்தில் மத்திய அரசு முன்கூட்டியே எச்சரித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், தமிழக அரசால் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக அரசில் அனைத்து துறைகளிலும் முறைகேடு நடப்பதாகவும், அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் இல்லை என்றும் பழனிசாமி புகார் அளித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும், உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரத்தை திமுக அரசு பறித்துவிட்டதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அந்த பேனருடைய தோராய மதிப்பு 350 ரூபா இருக்கும். ஆனா 7,900 ரூபா அந்த உள்ளாட்சியிலிருந்து அரசு உத்தரவு போட்டு ஒரே கம்பெனி கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு பெரிய மெகா ஊழல் நடந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசதியாக மறந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு எந்த உரிமையும் இல்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். ஆளுநரை சந்தித்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு சென்றுள்ளதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார். நம்ம ஊரு சூப்பர் பேனர் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததற்கு ஆதாரம் இருந்தால் பழனிசாமி நீதிமன்றத்தை நாடலாமே என்று கூறினார். தான் அதிமுக என்று இருப்பை காட்டிக்கொள்ள பழனிசாமி நினைப்பதாகவும், கோவை கார் வெடிப்பு சம்பவம் குறித்து இப்போது பட்டியலிட என்ன அவசியம் என்றும் வினவினார். எதிர்வரும் குளிர்கால கூட்டத்தொடர் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெறுமா என்பதை மக்களவை சபாநாயகர் முடிவு செய்வார் என மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் கௌசல் கிஷோர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 7 முதல் 29ஆம் தேதி வரை நாடாளுமன்ற குளிர்காலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. பயணச்சீட்டுக்காக பொதுமக்கள் தரும் 10 மற்றும் 20 ரூபாய் நாணயங்களை வாங்க நடத்துனர்கள் மறுப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து போக்குவரத்து கழகம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு அரசியல் சுயாட்சி அதிகாரம் அளிப்பது குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள இருபெரும் சமூகங்களுக்கு இடையிலான பிணக்குகளுக்கு தீர்வு காண்பது அவசியம் என்றும், இதற்கு முதல் படியாக இருதரப்புக்கும் பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியுள்ளது என்றும் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாவிட்டால் வருங்காலத்திலும் தற்போதுள்ள நிலையே நீடிக்கும் என்றும் அவர் கூறினார். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் முதலிடத்தில் நீடிக்கிறார். அணிகள் பிரிவில் இந்தியா முதலிடத்தில் நீடிக்கிறது. பேட்ஸ்மேன்களுக்கான பட்டியலில் 890 புள்ளிகளுடன் இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் முதலிடத்தில் நீடிக்கிறார். 836 புள்ளிகளுடன் பாகிஸ்தானின் முகமது ரிஸ்வான் இரண்டாவது இடத்திலும், 788 புள்ளிகளுடன் நியூசிலாந்தின் டேவான் கான்வே மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். விராட் கோலி 2 இடங்கள் பின்னடைந்து 650 புள்ளிகளுடன் 13வது இடத்தில் உள்ளார்.
அணிகளை பொறுத்தவரை இந்தியா முதலிடத்தில் நீடிக்கிறது. இங்கிலாந்து 2வது இடத்திலும் பாகிஸ்தான் 3வது இடத்திலும் உள்ளன. உலகளாவிய பயங்கரவாதத்திற்கு அலட்சியம் ஒரு பதிலாக இனி இருக்காது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். இந்தியா ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்களின் 9வது கூட்டம் கம்போடியாவில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. 2வது நாளில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். நாடு கடந்த மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம்தான் சர்வதேச சமூகத்தின் அவசர மற்றும் உறுதியான தலையீடு தேவைப்படும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என அவர் கூறினார். உலகளாவிய பயங்கரவாதத்திற்கு அலட்சியமான பதில் இனி இருக்க முடியாது என்ற ராஜ்நாத் சிங், பயங்கரவாதத்தை ஒழிக்க சர்வதேச சமூகத்தின் பொறுப்பான உறுப்பினராக இந்தியா மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்படும் என்றும் தெரிவித்தார். இயற்கை மரணங்களுக்கெல்லாம் அரசு மருத்துவமனைகளை குறை சொல்லும் போக்கு அதிகரிப்பது நல்லதல்ல என மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். சென்னைக்கு அருகே உள்ள தாம்பரம் வட்டார மருத்துவமனையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசனும் மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியனும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வட்டார மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சுப்பிரமணியன், அரசு மருத்துவமனைகள் மீதான புகாரை மெய்ப்பித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மோட்டார் வாகன சட்ட விதிகளை மீறியதாக நடிகர் விஜய்க்கு போக்குவரத்து காவல்துறையினர் 500 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். கடந்த 20ஆம் தேதி சென்னை அடுத்த பனையூரில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை நடிகர் விஜய் சந்தித்தார். அந்த நிகழ்ச்சிக்காக அவர் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட காரில் வந்துள்ளார். இது சமூக வலைதளங்களில் விவாத பொருளான நிலையில் நடிகர் விஜயின் கார் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நடிகர் விஜய்க்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் 19வது ஆண்டாக சகாதேவ சென்னப்பதம் மற்றும் அவரது குழுவினர் சார்பில் பாகவத பாராயணம் நடைபெற்றது. அகில கேரள புராண பாராயண கலை சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரான சகாதேவ சென்னப்பதம் கொல்லம் கோட்டாரக்கரா அருகே உள்ள ஓடனாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் 2004ஆம் ஆண்டு முதல் சபரிமலை சன்னிதானத்தில் பாகவத பாராயணம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் அரசு உதவி பெறும் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட டாக்டர் பெசன்ட் சாலையில் NKT பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் இருந்த 15 அடி உயரமுள்ள சுற்றுச்சுவர் விரிசலுடன் சேதமடைந்திருந்த நிலையில் அது தற்போது இடிந்து விழுந்துள்ளது. இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. எனினும் சுவர் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 3 கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இடிபாடுகளை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். ஈஷா யோகா மையத்தால் யானை வழித்தடங்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் அவை ஊருக்குள் புகும் அபாயம் உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டியதாக ஈஷா அறக்கட்டளைக்கு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு தடை விதிக்க கோரி ஈஷா அறக்கட்டளை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் சென்னையைச் சேர்ந்த வன விலங்குகள் பாதுகாப்பு ஆர்வலர் முரளிதரன் என்பவர் தன்னையும் இந்த வழக்கில் சேர்க்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ஈஷா அறக்கட்டளை அமைந்துள்ள இடத்திற்கு அருகே யானைகள் தண்ணீர் தேடி வரும் இடம் உள்ளதாகவும் யானைகளின் வழித்தடங்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் அவை ஊருக்குள் நுழையும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கொர்க்கையில் அம்மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். கொர்க்கையில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான வன்னி மரம், சுற்றுலா விளக்க கட்டடம் ஆகியவற்றை பார்வையிட்ட அவருக்கு எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் குறித்து விளக்கி கூறினார். அக்கசாலை விநாயகர் கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை பார்வையிட்ட ஆட்சியர் அதன் விவரங்கள் குறித்து கோவில் பூசாரியிடம் கேட்டறிந்தார். 2 மாதங்களுக்கு முன் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து திருச்செந்தூர் வரை கடல் வழியாக கடல்சார் ஆய்வு மேற்கொள்வதற்கான முன்கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நேற்று மிதமான மழை பெய்தது. சுமார் 3 மணி நேரம் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டது. பள்ளி சென்ற மாணவர்கள், பணிக்கு சென்று திரும்பியவர்கள் மழையில் நனைந்தபடியே வீடு திரும்பினர்.
மழையாலும் கடும் குளிராலும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலேயே முடங்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகினர். மதுரையில் பள்ளி வேனில் பயணித்த மாணவிகள் கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிப்படைந்தனர். திருப்பாலி பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி முடிந்த மாணவிகள் வேன்களில் வீடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அப்போது களந்திரி அருகே போக்குவரத்து அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டதை கண்ட ஓட்டுநர் பள்ளி வேனை ஒரு தெருவில் 30 நிமிடங்கள் நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் ஜனனி, ரம்யா, பாவனா, பிரஜிதா ஆகிய மாணவிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதையடுத்து அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கிருத்திகாவிடம் கேட்டபோது ஒரே வாகனத்தில் அதிக அளவிலான மாணவிகளை அழைத்துச் சென்றது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். கரூரில் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையேயான கபடி போட்டி நடைபெற்று வருகிறது. 17 மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் உடற்கல்வி கல்லூரி அணிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ளன. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதி ஆட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கரூரில் தனியார் பள்ளி விடுதியில் மாணவர் உயிரிழந்தது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கில் கூடுதல் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யக்கோரி சிபிஐ தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் மீது கூட்டுச்சதி மற்றும் விடுபட்ட பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய அனுமதிக்க கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை மதுரை 1வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கீழமை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது. சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட 2வது அறிக்கையின்படி கீழமை நீதிமன்றமே வழக்குகளை சேர்ப்பது தொடர்பான முடிவுகளை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. தமிழகத்தில் 2022-23ஆம் நிதியாண்டில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 25,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 12,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தேவர்குளம் பகுதியில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பனைப்பொருள் உற்பத்தியாளர் சங்கத்தினை திறந்து வைத்த அவர் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் 2021-22ஆம் நிதியாண்டு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 20,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கும் அதிகமாகவே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதில் மயிலாடுதுறை மாவட்டம் இந்திய அளவில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இது தொடர்பாக ஜல்ஜீவன் திட்ட மிஷன் தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி மூலம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதாவை தொடர்பு கொண்டு மத்திய அமைச்சரவையின் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் செயலாளர் நரேந்திர சின்ஹா பாராட்டு தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 241 கிராம ஊராட்சிகளில் 1,13,404 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது 55 விழுக்காடு குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதில் மயிலாடுதுறை மாவட்டம் இந்திய அளவில் 3வது இடத்தையும் மத்திய அரசின் சாதனையாளர் விருதையும் பெற்றுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கடை ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 22 டன் உர மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பருவமழை தொடங்கி நடவு பணிகள் நடைபெறும் நிலையில் உரங்கள் தட்டுப்பாடில்லாமல் கிடைப்பது குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியது. இந்நிலையில் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சியில் உள்ள ஒரு உரக்கடையில் உர மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து முகமது இக்பால் என்பவரின் கடையில் சோதனையிட்டபோது அரசிடம் முறையான தகவல் கொடுக்காமல் உர மூட்டைகளை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குடோனுக்கு சீல் வைத்தனர். நாகையில் திமுகவுக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாகை டாடா நகர் பகுதியில் திமுகவினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் அண்மையில் கைகலப்பு ஏற்பட்டதில் இரு தரப்பினரும் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து திமுக தரப்பில் 7 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. பாரதிய ஜனதா தரப்பில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும்
திமுக தரப்பில் வழக்கு பதியப்பட்டவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் கூறி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் கருப்பு, முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சுமைப்பணி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். டாஸ்மாக் கிடங்கில் பணியாற்றி வரும் இந்த தொழிலாளர்கள் தங்கள் சம்பளத்தை வாகன ஒப்பந்ததாரர்கள் பறிப்பதாக கூறி அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் சுமைப்பணி தொழிலாளர் சங்கத்தினர், CITU சங்கத்தினர் என 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். ஜாமீன் பெற்று தலைமறைவாக இருந்து வந்த பிரபல ரவுடி பினு கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கு ஒன்றில் கைதாகியிருந்த பினு ஜாமீன் பெற்ற நிலையில் தலைமறைவானார். தலைமறைவாக இருந்து வந்த பினு கைது செய்யப்பட்ட ரவுடி பினுவை போலீசார் சூளைமேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அடுத்த கட்டமாக ரவுடி பினு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என காவல்துறையினர் தெரிவித்தனர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு ஏல அங்காடிக்கு பட்டுக்கூடுகள் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஏலத்தில் 34 விவசாயிகள் கொண்டு வந்த 2687 கிலோ வெண்பட்டுக்கூடுகள் 18,63,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. இது கடந்த வார விற்பனை தொகையை விட அதிகமாகும். இனிவரும் நாட்களில் பட்டுக்கூடு வரத்து எடுப்பதற்காக வேலூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு ரயிலில் சென்றுள்ளார். அப்போது இளைஞர் ஒருவர் அந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்ததோடு அவரை கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். காட்பாடி ரயில்வே காவலர்கள் CCTV காட்சிகள் உதவியோடு ஹேம்ராம் என்ற அந்த இளைஞரை 6 மணி நேரத்திற்குள் கைது செய்தனர். அந்த இளைஞர் ராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு திரும்பும்போது வழிப்பறியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல்லில் இறப்புச் சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்ட துணை வட்டாட்சியர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தலையாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளமுருகன் என்பவர் தனது பாட்டியின் இறப்புச் சான்றிதழ் கேட்டு கடந்த ஆண்டு திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளார். சான்றிதழை அளிக்க துணை வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். 3000 ரூபாய் கொடுப்பதாக இளமுருகன் சம்மதம் தெரிவித்துவிட்டு இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு தடுப்பு பிரிவினரிடம் புகார் அளித்தார். அவர்களின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை இளமுருகன் வழங்கிய போது கையும் களவுமாக துணை வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் பிடிபட்டார். அவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் பஞ்சநதிக்குளம் கிராமத்தில் மடையான் பறவைகளை வேட்டையாடிய நபர் கையும் களவுமாக பிடிபட்டார். கோடியக்கரை வனத்துறையினர் பஞ்சநதிக்குளம் கிராமத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேற்கு வேம்பதேவன் காடு பகுதியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் வலைகளை பயன்படுத்தி மடையான் பறவைகளை வேட்டையாடியது தெரியவந்தது. இதையடுத்து சேகர் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவருக்கு 15000 ரூபாயை அபராதமாக கோடியக்கரை வனத்துறையினர் விதித்தனர். அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 35 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றிய முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 2 பேர் வேலூரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூரைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற முன்னாள் ராணுவ வீரர் அகல்யா என்ற பெண்ணோடு சேர்ந்து ரைட் சாய்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 5000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி விளம்பரம் செய்து பலரிடம் பல லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். பலருக்கும் பணம் திரும்ப கிடைக்கவில்லை என காவல்துறைக்கு புகார்கள் வந்ததை அடுத்து செந்தில்குமார், அகல்யா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் மக்கள் இதுபோன்ற போலியான அறிவிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என கேட்டுக் கொண்டனர். புகழ்பெற்ற மாமல்லபுரம் கலங்கரை விளக்கு சூரிய ஒளி மூலம் இயங்கும் வகையில் சோலார் பேனல் பொருத்தப்பட்டுள்ளது. 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கலங்கரை விளக்கம் வங்கக்கடலில் பயணிக்கும் கப்பல் மற்றும் படகுகளுக்கு அடையாளம் காட்ட அமைக்கப்பட்டது. தொடக்க காலத்தில் மண்ணெண்ணெய் மூலம் விளக்கு எரிக்கப்பட்ட நிலையில் பிற்காலத்தில் LED விளக்குகள் பொருத்தப்பட்டு இயங்கி வருகிறது. 250 வாட் திறன் கொண்ட LED விளக்கு பொருத்தப்பட்டுள்ளதால் இதற்கு தேவையான மின்சாரத்தை இதுவரை மாமல்லபுரம் மின்வாரிய இணைப்பின் மூலம் கொடுக்கப்பட்டு வந்தது. மழை மற்றும் பேரிடர் காலங்களிலும் மின்தடை நாட்களிலும் கலங்கரை விளக்கத்துக்கு தேவையான மின்சாரம் கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வந்தது. இந்நிலையில் கலங்கரை விளக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மேல் தளத்தில் சோலார் பேனல் பொருத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதை அங்கீகரித்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச காங்கிரஸைச் சேர்ந்த ஜெயா தாக்கூர் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார்.
கடந்த 7ஆம் தேதி 10 விழுக்காடு இடஒதுக்கீடு முறையை அங்கீகரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஊர்வலம் நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. காந்தி ஜெயந்தி அன்று தமிழகத்தின் 50 இடங்களில் ஊர்வலம் நடத்த அனுமதி அளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஊர்வலம் நடத்த அனுமதி அளித்தது. சட்டம் ஒழுங்கு சூழலை காட்டி ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து RSS தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 6 இடங்களை தவிர்த்து மீதமுள்ள 44 இடங்களில் உள்ளரங்க நிகழ்வாக ஊர்வலம் நடத்த அனுமதி அளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து RSS அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்ளரங்கில் நடத்த உத்தரவு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து அனைத்து இடங்களிலும் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழிபாடு மேற்கொண்டார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் முருகன், உட்பிரகாரத்தில் உள்ள பெருமாள் சன்னதி, சண்முகர் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளுக்கு சென்று அவர் வழிபட்டார். தரிசனத்திற்கு பிறகு வெளியில் வந்த அவரிடம் ஆளுநரின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்காதது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. கார்த்திகை மாத அமாவாசையை ஒட்டி அம்மனுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ வழிபாடு செய்தனர். இந்நிகழ்வையொட்டி 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் உள்ள தனியார் விடுதிகளில் குழந்தைகளுக்கும் கட்டாயம் அடையாள அட்டை பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோட்டக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் விடுதி உரிமையாளர்களோடு காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது விடுதிகளில் 24 மணி நேரம் CCTV கேமராக்கள் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் எனவும், குழந்தைகளோடு வரும் பெற்றோர்களிடம் கட்டாயம் அடையாள அட்டை பெற வேண்டும் எனவும் விடுதி உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தேடப்படும் குற்றவாளியான வைர வியாபாரி நீரவ் மோடி தன்னை நாடு கடத்தும் உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் நீரவ் மோடி மனு தாக்கல் செய்துள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 1600 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நீரவ் மோடி லண்டன் தப்பிச் சென்று வசித்து வருகிறார். இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சியில் அவரை நாடு கடத்த பிரிட்டன் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்தியாவுக்கு நாடு கடத்துவதை எதிர்த்து மனநல பாதிப்பு என கூறி கடந்த மாதம் அவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியானது. தற்போது புதிதாக அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் நேபாள காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் உள்ளது. 165 இடங்களுக்கு கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவை தொடர்ந்து வாக்குகளை எண்ணும் பணி நடந்து வருகிறது. இதில் நேபாள காங்கிரஸ் 19 இடங்களில் வென்றிருக்கும் நிலையில் 37 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. எதிர்க்கட்சியான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி 7 இடங்களில் வென்றிருக்கும் நிலையில் 37 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றது. பிரதமர் ஷேர் பகதூர் துபாவும் எதிர்க்கட்சித் தலைவர் KP சர்மா ஒலியும் தத்தமது தொகுதிகளில் வெற்றி பெற்றனர். நேபாள நாடாளுமன்றத்தில் 275 இடங்கள் இருக்கும் நிலையில் 165 இடங்களுக்கு நேரடியாக தேர்தல் நடைபெறும். மீதமுள்ள 110 இடங்கள் விகிதாச்சார அடிப்படையில் நிரப்பப்படும். தொடர்வது புதிய விடியல். அண்மைச் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.